அவங்க சொன்ன ஆமேன்ல நிலைச்சு நின்னாங்க. எங்க தைரியம் இருந்தால் ஆமேன். இந்த ஆமேன் என்று சொல்லும் போதெல்லாம் நமக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி வரணும், ஒரு தைரியம் வரணும், ஒரு உத்வேகம் வரணும். இந்த ஆமேன் சொல்லும் போதெல்லாம் பெந்தகோஸ்தே நாள் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பு வரை எல்லோரும் பயந்து நடுங்கி ஒதுங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆவியானவர் இறங்கி வந்தவுடன் அவர்கள் சொன்ன பதில் ஆமேன். நாங்கள் செல்கிறோம், அறிவிக்கிறோம். ஆமேன். எவன் வந்தாலும் கவலைப்பட மாட்டோம். ஆமேன். எத்தனை பேர் மிரட்டினாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஆமேன். அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய ஆமேன். இதைத்தான் பவுலடியார் சொல்கிறார். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். இதுக்கு பேர் என்ன? ஆமேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். இதுக்கு பேர் என்ன? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆண்டவருக்குள் வாழும் போது நமக்கு எப்பவுமே வெற்றி தான். இப்ப ஆண்டவருக்குள் வாழ்றேன் அப்படிங்கறத நான் எப்படி உணரணும் தெரியுமா? ஆமேன்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்வதுதான் கிறிஸ்தவர்களுக்கு பெருமை. ஆமேன். ஆமேன் சொல்ல தயங்கினால் நீ எல்லாம் கிறிஸ்தவனாக இருப்பதற்கு அருகதையே இல்லை.